ஸ்டார்ட். அன்புடைய அனைவருக்கும் வணக்கம். பல பல. நானும் இப்பொழுது ராம கதையில் உள்ள கதைகளை, ராமர் காட்டிற்கு போன கதை, என்ன சொன்னார், எப்படி பேசினார்கள் மூவரும், ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் காட்டிற்கு செல்கிறார்கள். அப்படி செல்லும்போது எங்கும் மலை, பெரிய பெரிய மலைகளாகலாம் இருக்கிறது, அதெல்லாம் தாண்டி செல்ல வேண்டும். அப்படி போகும்போது ராமர் நினைக்கிறார், சீதா தேவி எப்படி இந்த காட்டிற்குள்ளும் மலைக்குள்ளும் வர முடியும், ஒரு கால் நடக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் சீதா தேவி சொல்கிறாள், எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு ராமர் இருக்கிற இடமே இல்லை, அயோத்தின்னு சொன்ன மாதிரி எனக்கு எல்லாமே ராமர் இருக்கிற இடமே பெருசு, நான் நல்லா நடந்து வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அவர் தாண்டி மலையெல்லாம் கடந்து காடெல்லாம் கடந்து போகும்போது எல்லா இடத்திலும் ராமரை பார்த்தவுடன் எல்லாமே குளிர்ச்சியாக மாறிவிடுகிறது, எங்குமே குளிர்ச்சியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அவர்கள் காட்டிற்குள் சென்று சித்திரகூட மலைக்கு செல்கிறார்கள். அங்கே பரத்வாச முனிவர் இருக்கிறார், பல முனிவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் பார்த்து எல்லா இடமும் ஆசீர்வாதம் வாங்கி வணங்குறாங்க. பரத்வாச முனிவர் பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தப்பட்டு, தசரதரும் பரத்வாச முனிவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, ரொம்ப நண்பர்களாக இருந்ததுனால ரொம்ப ராமர், சீதை, லக்ஷ்மணர் பார்த்த உடனே ரொம்ப ஆசைப்பட்டு வந்து கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க. அவங்களும் வணங்குறாங்க. அப்புறம் அங்கேயே இருந்து என்ன ராமரை, சீதை, லக்ஷ்மணரை பார்த்து பரத்வாசர் இருக்கிறாரு, ஏன் இப்படி தவக்கோலத்துடன் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ராமர், லக்ஷ்மணன் நடந்த கதைகளை சொல்கிறார். எங்களுக்கு அப்பா வரம் கொடுத்துருக்காரு, அதனால நாங்கள் அப்பாவோட வாங்கி கைகை வரம் கேட்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு தாயும் ஒன்று தான், தந்தையும் ஒன்று தான். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதனால் நான் சொன்ன உடனே நான் வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். 14 வருஷம் நான் காட்டுக்கு வந்தால் என்னென்ன தெரியணுமோ அவ்வளவு கடவுள் கற்றுக் கொடுப்பார் எனக்கு. பல முனிவர்களை பார்க்கலாம், ஆசீர்வாதம் பண்ணலாம், நிறைய கிடைக்கும், பல பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கும், அதனால் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். பரத்வாசர் உங்களை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு கதறாரு. ஏன் இப்படி இவ்வளவு தவப்படுத்துறது, ரொம்ப வேதனைப்பட்டு சங்கடப்படுறாரு. அப்புறம் சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு போய் சித்திரகூட மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சித்திரகூட மலையில் போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குகன் ஒருத்தர் ரொம்ப உபசாரம்லாம் பண்ணுறார் பரத்வாசர். அப்படிலாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கல, சித்திரகூட மலையில் குகன் ஒருத்தர் வர்றார். அவர் யாருன்னா பல பல ஓடங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார், பல பல உரிமையாக இருக்கார், நல்லவர், இதில் படகு ஓட்டுறவர், ஆற்றுல படகு ஓட்டுறவர். அப்படி போகும்போது அவர் வர்றாரு. அவர் யாருன்னு கேட்குறாரு லக்ஷ்மணர். இவர் தான் குகன், படகோட்டி. ராமருக்கு அறிமுகம். ராமர் சொல்கிறாரு, குகனை பார்த்து ரொம்ப, ராமரை பார்த்த உடனே குகன் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் கேட்டு ரொம்ப சங்கடப்படுறாரு. ஏன் சாமி இப்படி குளத்தில் இருக்கே, நீங்கள் பெரிய ராஜா அப்படின்னு சொல்லி சங்கடப்படுறாரு குகனும். இல்லைப்பா, அதனால் ஒன்றும் இல்லை, நான் 14 வருஷம் பல இடங்களுக்கு போய் பல பல அனுபவங்களை பெறணும், அதனால் வந்திருக்கேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா தாய் சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அந்த வாக்கை நம்ம பழிக்கணும், நம்ம அதைப்படி நடக்கணும், அம்மா அப்பா சொன்னபடி நடக்கணும், எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கா. குகனும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. நானும் ஒன்றா வரேன் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, நீ வர வேண்டாம், நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாம் முடிச்சு கரெக்டாக உன்னுடைய கிராமத்துக்கே வருவேன். குகனுடைய கிராமம் சிருங்கேரிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கா, நீ கவலைப்படாத, திரும்பி வரும்போது உன்னிட்டே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 4 வருடம் ஐவரானோம், நீயும் எனக்கு ஒரு தம்பி தான், அதனால் நான் உனக்கு திரும்பி நான் வர்றேன் அப்படின்னு ராமர், லக்ஷ்மணன் சொல்கிறார். ராமர் தான் சொல்கிறார். மெயினாக சொல்ல உடனே அவர் தேனும் மீனும் எல்லாமே கொண்டாந்து கொடுக்குறாரு ராமருக்கு. அவ்வளோ பணிவிட செய்கிறார் குகன். சரின்னு ஏற்றுக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு இவங்களை ஏற்றுக்கிறாங்க. அங்கே ஒரு பர்ணசாலை சித்திரகூட மலையில் ஒரு பர்ணசாலை அமைத்து அங்கே இருக்கிறாங்க. குகன் வரலன்னு சொன்னோடனே, நீ வர வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லி போயிட்டாங்க. பரதன் வர்றாரு, ஊர்லேருந்து பரதன் வர்றாரு, நாட்டிலேருந்து. பரதன் அவங்க ஐயா வீட்டிலேருந்து வர்றாரு. வந்தவுடனே இவ்வளவு நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததை கேட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, மன வருத்தப்படுறாரு. அப்புறம் இப்படியெல்லாம் நடந்த தெரிஞ்சு, நான் அண்ணனை போய் பார்க்கணும், அண்ணனை கொடுக்கணும். அவரும் மர உரிமை எடுத்து வர்றாரு காட்டிற்கு. வரும்போது ராமர் சொல்கிறார், ராமர்கிட்ட நேரடியாக வந்துடுறாரு. அங்கே எல்லாம் எல்லா இடத்தையும் தாண்டி கிண்டி கடவுள் காட்டுமொழியெல்லாம் தாண்டி ராமர்கிட்ட வந்துடுறாரு. ராமர்கிட்ட கெஞ்சுறாரு, அழுகிறாரு, மயங்குறாரு. அண்ணா, நீங்கள் இருக்கும்போது நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு ரொம்ப சங்கடப்படுறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதனால அப்பா என்ன சொன்னாங்களோ, அப்பா என்னையை காட்டுக்கு போயிருக்காரு, உன்னைய அரசால் போயிருக்காரு, அதனால நீயும் அப்பா சொல்கிறபடி கேட்கணும், நானும் அப்பா சொல்கிறபடி கேட்டுதான் ஆகணும். நீ கலங்காதே மயங்காதே, நல்லபடியாக போய் நீ ராஜ்யத்தை ஆளணும், வேறு எதுவும் எந்த தப்பும் நடக்காது, நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. 3 பேரும் கிளம்பி சித்திரகூட மலையில் இருந்து
மறுபடியும் கிளம்பி போய்கிட்டு இருக்கார். வர்றதுன்னு ரொம்ப மனம் இல்லாமல் விலக மனம் இல்லாமல் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லைன்னு ராமனுடைய பாதுகையை வாங்கிக்கிட்டு திருவடியோட பாதுகையை வாங்கிட்டு வந்து அதை பாதுகைக்கு சிம்மாசனத்தில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி அதை வச்சு ராஜ்யத்தை ஆளுகிட்டு இருக்கார். நீ போயிட்டு வந்து அப்புறம் எல்லாம் நடக்கும். ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். அரோகரம். ஆமாம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். ராமனின் கைகளில் ஏதுவை ராமன் இல்லையே எதுவும் இல்லை. ராமகாவியமே பெரிய காவியம் பெரிய காவியம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம். விடியல் வெளியலாக்கும் வேரியன் கவலை நோக்கும் நீரில் இறக்க செய்து நிறுவட்ட அழியவாக சூரிய சிறை ராமன் தோல் வழி குருவூர்க்கை சீதாராம் 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 போற்றி போற்றி போற்றி.